இன்றைக்கு சீக்கிரமாக வேதத்தில் இருக்கிற சில பக்தர்களை அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியை நாம் படித்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு ஈசாக்கினுடைய மகன் ஏசாவை குறித்து ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். ஏசா என்று சொன்னால் நாங்கள் அடிக்கடி குறைவாகவே நெகட்டிவாகவே நாங்கள் பேசுகிறோம் ஏசா. ஆனால் ஏசாவினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, நாம் எங்கள் வாழ்க்கையில் கை கொள்ள வேண்டிய ஒரு சத்தியத்தை நான் உங்கள் மத்தியிலே கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏசா ஆபிரகாம் உன்னுடைய மகனுக்கு ஒரே ஒரு மகன் ஈசாக்கு. ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ட்வின்ஸ் பிறக்கிறாங்க, 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த 2 குழந்தைகள் தான் இந்த ஏசாவும் யாக்கோபும். So they were twins. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசித்து விட்டு அதன் பின்பதாக நான் தொடர்ந்து உங்களோட நாம் பேசலாம். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்த போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பன் அண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாராக என்றார். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு, நீர் யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். 33வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யாரு? நீ வருவதற்கு முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து நான் அவனை ஆசீர்வதித்தேனே. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்ற. நான் ஆசீர்வதிச்சிட்டேன், அந்த ஆசீர்வாதத்தை இப்போ நான் திருப்பேலாது. அவன் வாழ்நாள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே இருப்பான் என்றான். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னை ஆசீர்வதியும் என்றான். அதற்கு ஈசாக்கு, உன் சகோதரன் தந்திரமாக வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். 36வது வசனம். அதற்கு அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எண்ணப்படுவது சரியல்லவா? இதோடே 2 தரம் என்னை மோசம் போக்கினான். என் சேஷ்ட புத்திர பாகத்தையும் எடுத்து கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான் என்று சொல்லி, இதை பைபிளில் குறித்து வைங்க, அண்டர்லைன் பண்ணி. இதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து கொள்ளவில்லையா? நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து கொள்ளவில்லையா என்றான். ஒரு ஆசீர்வாதம் என்றாலும் எனக்கு வைக்கலையா? ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானனாக வைத்தேன். அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான்.
ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்திலே உண்டு, ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அதாவது ஒரே ஆசீர்வாதம் என்றா, நீர் என் சகோதரன் யாக்கோபுக்கு ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் மாத்திரம்தானா இருக்கு? ஏதையாகிலும் கொஞ்சமாகிலும் மிச்சமாகிலும் வைக்கவில்லையா? எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து விட்டீரா? அதைத்தான் அவன் கேட்டான். இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்திலே உண்டு, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். சேசா சத்தமிட்டு அழுதான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதி உத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடு உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். இது ஏசாக்கு மிஞ்சி இருந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு இப்ப உருவாக்கி கொடுக்கிறார். உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். 40வது வசனம் மிக முக்கியமான வசனம், பைபிளில் நீங்கள் குறித்து வைக்க வேண்டும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும் போதோ, நீ மேற்கொள்ளும் காலம் வரும் போதோ, திரும்ப சொல்லுகிறேன், நீ மேற்கொள்ளும் காலம் வரும் போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை, உன் கழுத்தில் அவண்ட நுகம் இருக்கு, உன் கழுத்திலே இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றார். தகப்பனே, இன்றைக்கு ஏசாவை குறித்து நாம் தியானிக்கிற இந்த நாளிலே ஒருவருடைய எண்ணமாகிலும் சிந்தையாகிலும் மனதாகிலும் இந்த இடத்திலே இருந்து வெளியே போகாத படிக்கும், இந்த சத்தியத்தை நன்கு உணரும் படிக்கும் நீ கிருபை அளிப்பீராக. இருதயத்தை எல்லா காவலோடும் நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆசீர்வதியும் பிதாவே, ஆமென். ஆபிரகாமின் ஒரே மகன் ஈசாக்கு. ஈசாக்குக்கு பிறந்த முதல் பிள்ளைகள் இரட்டையர்கள். அவர்கள் இரட்டையர்கள், ட்வின்ஸ். அவங்க தான் ஏசா, யாக்கோபு. இந்த இரட்டையர்கள் பிறக்கும்போது அதிலே முந்தி பிறந்தது இந்த ஏசா. கற்பத்திலேயே தாய் இவர்களை கற்பம் தரித்திருக்கும் போதே, கற்பத்தில் இருக்கும் பொழுதே இந்த 2 குழந்தைகளும் ஒன்றோடு ஒன்று சண்டை போடுகிறது. அப்பொழுது இவருடைய தாய் ரெபேக்கா கேட்கறது, என்னவோ ஆகுமோ, இது என்ன, ஏன் இப்படி எனக்கு மட்டும்? வளமையா கற்பமாக இருக்கிற ஒரு தாய், உங்களுக்கு தெரியும், அதை பார்த்து கொண்டே இருந்தால் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தையினுடைய கை கால் அப்படியே உருள்றதை நாங்கள் பார்க்கலாம். அப்படியே மூவ் பண்ணிக்கொண்டே இருக்கும். இப்போ வழக்கத்துக்கு மாறாக இப்படியே தாய்க்கு 2 குழந்தைகள், ட்வின்ஸ். இந்த 2 பிள்ளைகளையும் சண்டை பிடிக்குது. எங்க? கற்பத்திலேயே. யார் முந்திக்கொள்றது, யார் முந்திக்கொள்றது என்கின்ற ஒரு போராட்டம். அப்பொழுது இவள் தேவனிடத்தில் கேட்கிறாள், ஆண்டவரே, இது என்ன ஆண்டவரே, விசித்திரமாக இருக்கிறதே. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒரு வெளிப்பாடு வருகிறது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அந்த போச்சு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். பிள்ளை பெறுகிற நேரத்தில் ஏசா தான் முன்ன வாரான், தலை வருது முன்னுக்கு. அப்போ அவன் தான் முதற் பேரானவன். ஏசா பிறக்கிற நேரம் இந்த யாக்கோபு 2வது ட்வின் சும்மா வரல, ஏசாட கையை பிடிச்சு கொண்டு, காலை பிடிச்சு கொண்டு அவன் வழியில் வாரான்.
அப்போ யாக்கோபோட தலை வரல முன்னுக்கு, யாக்கோபோட கைதான் வருது முன்னுக்கு. பிறப்பில கூட நான் தான் முந்தி பிறக்கணும் என்கின்ற ஒரு நிலப்பாடு அந்த குழந்தைக்குள்ளே இருக்கிறது. இதை தாயும் அறிந்திருந்தால், தகப்பனும் அறிந்திருந்தார்கள், சமுதாயம் அறிந்திருந்தது. அன்றைய காலத்திலே ஒரு வழக்கம் இருந்தது. அது என்னவென்றால், ஒரு தகப்பனுடைய, இப்போ ஈசாக்கு பெரிய ஐஸ்வர்யவானாய் சீமானாக இருந்தான், ஒரு ராஜா போல. அவனுக்கு நல்ல செல்வம் இருந்தது. ஆடுகள், மாடுகள், பண்ணைகள், வேலைக்காரர்கள் என்று இருந்தார்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் அப்படியே கடந்து வருகிறது, ஈசாக்கின் மேலே இருக்கு. இப்போ இந்த ஆசீர்வாதம் எப்படி பிரிக்கப்படும் என்றால், பிள்ளைகளுக்கு அந்த காலத்தின் வழக்கத்தின்படி மூத்த மகனுக்கு, இது ஆண்டவர் போட்ட சட்டம், மூத்த மகனுக்கு, மகளுக்கு இல்லை, மகள்மார் மூத்த பிள்ளைகள் பிறந்து இருந்தாலும் மூத்த மகனுக்கு அவனுடைய சொத்துல 3/2 பங்கு அந்த மூத்த மகனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் சேஷ்ட புத்திர பாகம். அதை நீங்கள் பழைய ஏற்பாடுகளை நீங்கள் வாட்சிங்கன்னு சொன்னால், அந்த சேஷ்ட புத்திர பாகம், சேஷ்ட புத்திர பாகம் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஏசா முந்தி பிறந்ததினால ஏசாவுக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் கடந்து செல்லுகிறது. எப்படி? வார்த்தையினால, தேவன் கொடுத்த உடன்படிக்கையினால. அவன்தான் தன் தகப்பனுடைய 3/2 சொத்துக்கு சொந்தக்காரன். இப்ப என்ன பிரச்சனைண்டா, இப்பொழுது ஏசா காட்டுக்கு சின்ன வயசுலேயே காட்டுக்கு போய் வேட்டையாடி வருகின்ற ஒருவனாய் இருந்தான். அப்பாக்கு பிரியமானவனாய் இருந்தான். வளமையா அந்த காலங்களில் மூத்த மகன், அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை உடையவன், தகப்பனுக்கு மிகவும் பிரியமானவனாய் இருப்பான். இந்த இரட்ட பிள்ளைகளாய் இருந்தாலும் கூட இந்த குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை. மூத்த மகன் ஏசாவை அப்பா நேசிக்கிறார், இளைய மகன் யாக்கோபை அம்மா நேசிக்கிறார். ஓகே, அப்போ அதிலேயே ஒரு பிளவு, பெற்றோரே பிள்ளைகளுக்குள்ள பிளவை கொண்டாந்துட்டான். ஏசா வனாந்திரத்தில் போய் அவன் வேட்டையாடி, கஷ்டப்பட்டு வேட்டையாடி அவன் இறைச்சியை வீட்டில் கொண்டு வந்து அவன் நன்றாக சமைக்கிறவனாகவும் இருந்தான். யாக்கோபு வீட்டு பிள்ளை, அம்மா பிள்ளை, அம்மாட மடியிலே எப்பொழுது இருக்கிறவன். அவனுக்கெல்லாம் இந்த காட்டுக்கெல்லாம் போக தெரியாது, அவனுக்கு பழக்கம் கிடையாது இதெல்லாம். அவன் வீட்டில் எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டு இருந்தான். இப்போ இவர்களுக்கு ஏறக்குறைய ஒரு 20 வயசு. ஒரு நாள் ஏசா காட்டுக்குள்ள போய் அவன் வேட்டையாடி வீட்டுக்கு வரும்போது, சில நேரம் ஒரு நாளாக இருக்கும், 1.5 நாளாக இருக்கும், சில நேரம் 2 நாட்களாகவும் இருக்கும். வரும்போது சரியான பசியோட வாரான், சரியான தாகத்தோட வாரான். வீட்டை வரக்குள்ள என்னத்தை பார்க்குறான், அவன் சகோதரன் யாக்கோபு நல்லா க்ளீனாக ட்ரெஸ் பண்ணி, க்ளீனாக கழுவி சுத்தமாக அவர் முன்னுக்கு இருந்து ஒரு போலில் அவர் அம்மா செய்து கொடுத்த சூப் குடிச்சிட்டு இருக்கிறார். ரைட்டா? இவன் களைச்சி விழுந்து வாரான். ஏசா இந்த 2 ரெட்டைகளுக்கு இடையில் ஒரு வித்தியாசம் இருந்தது பாடியில். ஏசாவினுடைய சரீரத்தில் நிறைய ரோமம், அவன் கையில், காலில், நெஞ்சில் எல்லாம் ரோமம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் யாக்கோபுக்கு நம்மளை போல ரோமமே கிடையாது. சரியா? அப்போ அது 1. 2, யாக்கோபு எப்பயுமே வீட்டு பிள்ளை தானே, அடிக்கடி போய் குளிக்கிற, வேர்வை வந்தால் துடைக்கிற, சுத்தமான உடுப்பை போடுற, வேர்வைக்கு டியோட்ரண்ட்டை போட்டு கொள்வது, பர்ஃப்யூம் அடித்து கொள்வது, சுத்தமாக தலைமை இழுக்கிறது, இப்படியே சுத்தமாக இருந்துட்டான். தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் நோகாமல் வளருகிறான். ஆனால் ஏசா அப்படி இல்லை.
இவன் காட்டுக்குள்ளெல்லாம் போகிறவன் அடிக்கடி அவன் குளிக்கிறதும் குறைய, பல்லு தீட்டுறதும் குறைய, தலை இழுக்கிறதும் குறைய. அவனுக்கு தலையை குறித்து கவலையே கிடையாது, அவன் மூஞ்சியை குறித்த கவலை கிடையவே கிடையாது. அவன் உடுப்பு சுத்தமாக இருக்கணுமென்ற கவலையும் கிடையாது. மிருகத்தை கொண்டானா அதோடையே உருண்டு புரண்டு அவரை தோளில் வச்சு அந்த ஒரு மிருகத்தை நீங்கள் எடுத்தால் செடி நாத்தம். இந்த முறை நியூசிலாண்டுக்கு நான் போயிருந்த நேரம் நான் வருகிற அண்டைக்கு என்னை இவர்கள் பலாத்காரப்படுத்தி ஒரு ஆட்டு மந்தை இருக்கிற இடத்துக்கு கொண்டு போனாங்க. அப்போ தான் எனக்கே தெரியும் ஷீப் செம்மறி ஆடுகள் எல்லாம் நமக்கு எல்லாம் ஒரு ஆடுன்னு தானே நினச்சிட்டு இருக்கிறோம். செம்மறி ஆடுகளில் 20 வகைகள் உண்டு. அந்த 20 செம்மறி ஆடுகளையும் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் செம்மறி ஆரப்பை தடவலாம், செம்மறி ஆட்டுண்ட எப்படி அதை வெட்டுற அதெல்லாம் எப்படி அதால் டால் செய்யலாம், அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மணத்தியாலத்துக்குள்ளே காட்டினாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த செம்மறி ஆடுகளுக்கிட்ட போனால் ஒரு மனம், ஆட்டு மனம், ரைட்? அது எவ்வளவுதான் அது இருந்தாலும் குழு குழுண்டு இருந்தாலும் சிலருக்கு நல்ல வடிவான கொம்பு, அப்படியே அப்பா வடிவான கொம்பு இருந்துச்சு, ஆனால் நாத்தம். அப்போ ஏசா கிட்ட இருந்தது நாத்தம். என்ன நாத்தம்? இவர் மிருகங்களோட தானே இவரை அடிபட்டுட்டு இருக்கிறவர். மிருகத்தை தூக்குறது, ரத்தம் இருக்கும், அது இருக்கு, இது இருக்கு. அவனுக்கு அதை குறித்த ஒரு கவலை கிடையாது. அதுதான் அவன்ட வாசனை. இப்போ இவர் இவ்வளோ நாத்தமாக வாரார், நான் குளிக்க இல்லை, பல்லு தீட்ட இல்லை, பசியோட வாரார். யார் இருக்கிறது? வீட்டு வாசலில் முன்னுக்கு மரத்துக்கு கீழே காலுக்கு மேலே காலை போட்டுக்கொண்டு நல்ல சுத்தமாக கையில் வச்சு, அப்போ தான் அவங்களோட அம்மா கொடுத்த சுட சுட சுப் கையில். அப்போ ஏசா சொல்கிறான், டே தம்பி, பசியோடு வந்திருக்கிறேன்டா, சரியான தாகமாக இருக்குது, 2 நாள் சாப்பாடும் இல்லை காட்டுக்குள்ளே. அவன் கொண்டு வந்த மிருகத்தையும் வச்சுட்டு, இது 20 வயசில் நடக்குது, அவனோட வாழ்க்கையில் 20 வயசில் நடக்குது. டேய், அதை எனக்கு தந்துட்டு நீ போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அம்மாட்ட இன்னொரு சுப்பு எடுத்துகிட்டு வந்து நீ குடியேன் என்றோன்னே, இந்த யாக்கோபு காரியத்தில் கண். ஏசாக்கு அந்த மைண்ட் வேலை செய்யாது. இவன் என்ன தெரியுமா பார்த்தான்? இவன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே முந்தி பிறக்க விரும்பினவன், போராடினவன். பிறக்கிற நேரமும் ஏசாவை விடல. அவன் ஏசா முந்தினபடினா காலை பிடிச்சு கொண்டே இறங்கிட்டான். ஆனால் ஏசா முந்திட்டான். இது மனசில் கிறுக்கி கொண்டே இருக்கு. அப்போ அவன் சொன்னான், நான் உனக்கு தாரன், நோ ப்ராப்ளம். ஆனால் உண்டு, நீ உண்ட சேஷ்ட புத்திரத்தை எனக்கு தா, நான் உனக்கு இந்த கூளை தாரன். சரியா? சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய, அதாவது அவங்களோட அப்பா ஈசாக்கினுடைய அத்தனை சொத்தினுடைய 2/3 பங்கு, அந்த 3இல் 1 பங்கு மிஞ்சும் இல்லையா, அந்த 1 பங்கு தான் ஏனைய பிள்ளைகளுக்கு பரிமாறப்படும், பிரித்து கொடுக்கப்படும். மூத்தவனுக்கு 3இல் 2 பங்கு. அப்போ பாருங்க, எவ்வளவு விலை மதிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் அது. அப்ப இவன் அதில் அவனோட கண்ணு இருக்கு. அவன் சொன்னா, அண்ணா தம்பி, நான் உனக்கு இந்த கூளை தாரேன், ஆனால் உண்ட சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தரணும். ரைட்டா? உடனே ஏசா சொல்றான், யாருக்கு? யாக்கோபுக்கு. டேய், நான் சாக போறேன்டா, சாக போற எனக்கு என்னத்துக்குடா இந்த சேஷ்ட புத்திர பாகம்? நீங்களா வார்த்தை. சில நேரம் நாம் தகாத வார்த்தைகளை பேசி விடுகிறோம். பேசுகிற வார்த்தையை நீங்கள் ஒரு நாளும் திருப்பி எடுக்க இயலாது. சிலருடைய வாழ்க்கையில் வாயிலிருந்து எந்த ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தை வராது. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் தான், எதிர்மறையான காரியங்களையே பேசுறது, தோல்வியான காரியங்களையே பேசுறது. நடக்காது, இது ஆகாது,
நான் சாக போகிறேன், இதுதான் கதை, வேற ஒன்றுமே வராது. எனக்கு இயலாது, இதுதான் கதை. எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் ஒரு நல்லது வாயிலிருந்து வராது. எத்தனை வருஷம் ஆகட்டும் வாயிலிருந்து ஒரு நல்ல காரியம் வராது. என்னால பார்த்தாலும் தீமையானதை தான் பேசுவான். தங்கட வாழ்க்கையை பார்த்தாலும் தீமையானதை தான் பேசுவான். நல்லது தெரியவே தெரியாது, பேசவும் தெரியாது. நாம் கவனமாக இருக்கணும். உங்களில் ஒரு சிலர் அப்படி இருக்கலாம். இன்றைக்கு நீங்க பேசின வார்த்தை உங்களை இப்ப இருக்கிற நிலைக்குள்ள தள்ளி இருக்கும். கவனமா இருக்கும். வார்த்தை இவன் சொல்றான், சாக போகிற எனக்கு என்னத்துக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம். பாருங்க, அதனுடைய முக்கியத்துவத்தை இவன் அறிந்திருக்கல. அப்ப அவன் என்ன செய்யறான், அந்த கூழுக்காக பேப்பர்ல இது கையெழுத்து வைக்கப்படல, அப்பாக்கு முன்னால இது சொல்லப்படல, அம்மாக்கு முன்னால இது பேசப்படல. இவங்க ரெண்டு பேரும் தனியே இருக்கிறாங்க. ஆனா ஒரு மத்தியஸ்தர் மறைவில் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவருடைய தகப்பன் ஈசாக்கின் தேவன், தகப்பனுடைய தகப்பன் ஆபிரகாமின் தேவன். இந்த சேஷ்ட புத்திர பாகத்தில் அவங்களுடைய அப்பப்பா ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த சொன்ன ஆசீர்வாதமும் அடங்கி இருக்கிறது. இவன் அதை கூட அலட்சியம் பண்ணுகிறான். பாருங்க, அதனுடைய முக்கியத்துவத்தை அவன் அறிந்திருக்கல. வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இந்த ஒரு போல் கூழுக்காக எல்லாத்தையும் அவன் வித்தான். இப்போ யாக்கோபு சொன்னான் தேங்க்யூ என்று போட்டு கூழை கொடுத்தான். ஒரு 2 நிமிஷமும் இல்லை, இந்த ஏசா எனக்கு தாவேண்டாண்டோன்னே இப்படி இந்த கதையை யாக்கோபு கதைச்சிருந்தா ஒன்றும் இல்லை. நேராக போய் அம்மா எனக்கு தாங்க, எனக்கு பசியாக இருக்குன்னா அவள் திருப்பி இன்னொரு போல் கொடுத்துருப்பா. அவ்வளோதான். இவ்வளவு நீ பிரயாசப்பட்ட நீ கடைசி நிமிஷத்தில் ஏன் தவறினா? பிறகு பார்ப்போம் ஏன் விட்ட? நீ இழந்தான். இப்ப 10 வருஷம் முடிஞ்சு, நல்லா கேட்கணும். இப்ப இவனுக்கு 30 வயசு. 10 வயசு வருஷம் போயிட்டு, இடையில எதுவுமே நடக்கல, எல்லாம் நார்மலா போகுது. அவன் பேசினது கூட ஒரு பொருட்படுத்தல. அதை சரிப்படுத்துவோமே, அதை பற்றியே கவலை இல்லை. இவன் நினைச்சான் அது ஒருக்கா பேசின ஒரு கூழுக்காக அது ஒரு சிம்பிள் விஷயம், அது போய் சிம்பிள், அதெல்லாம் பிரச்சனையா, அதெல்லாம் நம்ம பெருசாக்கணுமா? 10 வருஷம் கழிஞ்சது, எதுவுமே நடக்கலை. இவன் நினைச்சான் இவ்விதமாக இவனோட தம்பியோட பண்ணின உடன்படிக்கையில் பேசின வார்த்தையில் எந்த ஒரு தாக்கமும் தன் வாழ்க்கையில் இல்லைன்னு நினைச்சு கொண்டு வாழ்றான். தன் சேஷ்ட புத்திர பாகத்தை தன் தம்பிக்கு வாயால அதை கொடுத்துட்டேன்னு சொன்னதுக்கு பிறகும் கொடுக்காதவன் போல வாழ்றான், இழக்காதவன் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். நான் திரும்ப சொல்றேன், கொடுக்காதவன் போல வாழ்கின்றான், எதையும் இழக்காதவன் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இப்ப கவனிங், 10 வருஷம் போகுது, வாழ்க்கை சுமூகமா போகுது. ஒரு நாள் வருது, இப்ப இவங்களுக்கு 30 வயசு. யாருக்கு? யாக்கோபுக்கு ஏசாக்கும் 30 வயசு. அவங்களுடைய அப்பா ஈசாக்குக்கு வயசு போய் குருடனாய் மாறிவிட்டார். அப்ப கண் தெரியாது, தடவிதான் பார்த்து பேசுவார். ஒரு நாள் அவங்களோட அப்பா அவன் மூத்த மகன் ஏசாவின் மேல பிரியமாய் இருந்ததினால கூப்பிட்டு சொல்றார், தம்பி, நீ எனக்கு வேட்டையாடி சுட சுட சமைச்சு நீ எனக்கு கொண்டு வர சாப்பாடு சாப்பிட ஆசையாக இருக்கு. கேளு, எத்தனை காலம் நான் உயிரோடு இருப்பேனோ எனக்கு தெரியாது. நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் உண்மையில
நம் பிரதிபலிக்க போகிறோம். அன்றைக்கெல்லாம் இந்த பெற்றோர் தங்கள் சேஷ்ட புத்திர பாகத்தை, இப்போ நீங்கள் இன்றைக்கு பார்க்குற மாதிரி ஒரு தகப்பன், ஒரு தாய், ஒரு மகள் திருமணம் முடிக்க வருகிற போது, நாட்கள் வரும்போது, ஒரு மகன் திருமணம் முடிக்கிற நாள் வரும்போது, அவர்களுடைய சொத்துல, அவர்களுடைய வீட்டை இல்லாட்டி வயலை என்ன செய்வாங்க, லாயர்கிட்ட கொண்டு போய் உறுதிய பிள்ளைகள்ட பேரில் மாற்றி எழுதுவாங்க. இனி சில பிள்ளைகள் இருக்கு, அம்மாக்கும் அப்பாக்கும் தண்ணி காட்டிட்டு கள்ளத்தனமா உறுதி எழுக்கிறது, அதை பற்றி நான் பேசலைங்க. இப்போ வழக்கம் என்ன, லாயர்கிட்ட போயிட்டு பெற்றோரே அவர்களுடைய ஆசீர்வாதத்தை ஒரு லாயருக்கு முன்னால் சட்ட ரீதியாக எழுத்திலே கொடுப்பார்கள். அதுக்கு பேர் உறுதி. அந்த காலத்தில் ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது அல்ல. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன்னா இப்படி எல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லிட்டு ஒரு கற்பலகை எடுத்து அவட விரலால் எழுதிட்டு கொடுக்கல, இந்த இருக்கு நான் உன்னோட பண்ணிக்கொண்டு உடன்படிக்க, அப்படி சொல்லலை. ஆபிரகாமுக்கு அவர் பேசினார், நான் இதை செய்வேன், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன். நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள் என்றால் அவ்வளவு உயர்வாக இருப்பாங்க இந்த உலகத்தில். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் யூதர்களுக்கு இன்றைக்கு உலகத்தில் 75% விஞ்ஞானத்தமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஆராய்ச்சி, உலகத்தில் இருக்கிற சிறந்த ஆராய்ச்சியாளர்களும் ஐசுவரியவான்களும் மிகவும் உன்னதத்தில் இருக்கிறவங்க யார் தெரியுமா? 75% யூதர்கள். அது எங்கேருந்து வந்துச்சு? ஆண்டவருடைய ஆசீர்வாதம். என்ன எழுத்தில் கொடுத்தாரா? நோ, வார்த்தை. He spoke the word. ஆண்டவர் பேசினது தான், அது அப்படி ஆகிடும், யாரும் அழிக்க முடியாது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு அவன் பேசுறான். அது ஆசீர்வாதம். மகனே என்று கையை வச்சு அவன் ஆசீர்வதிக்கிறான். அந்த ஆசீர்வாதம் அப்படியே மகன் மேல திரும்புது. இப்ப ஈசாக்கு என்ன செய்ய போறான்டா, தன் பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பரிமாற போகிறான். இப்ப தான் சொன்னா, மூத்தவனை கூப்பிட்டு சொல்றான், தம்பி நல்லா வேட்டையாடிட்டு நல்லா சமைச்சிட்டு நீ வா, இன்றைக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இதை யார் ஒட்டு கேட்ட தெரியுமா? ஈசாக்குண்ட பொஞ்சாதி ரெபேக்கா ஒட்டு கேட்டுட்டு, ஏசாக்கு தெரியா, ஈசாக்கு தெரியா, இப்படி ஒரு ஆள் ஒட்டு கேட்டு கொண்டு இருக்கிறது. வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரியான தந்திரம் நடக்கும் என்று எதிர்பார்க்கல, அதுவும் பொஞ்சாதியால வரும் என்று நினைச்சு கூட பார்க்கல. ஏசா போயிட்டான் வேட்டையாட. ரெபேக்கா ஓடி போய் யாக்கோபை கூப்பிட்டு, இங்க வா லூசா, இங்க வா, அங்க ஒரு விஷயம் நடக்குது, உனக்கு தெரியுமா? என்ன விஷயம்? உங்க கொப்பர், உங்களோட கொன்னரை இன்னைக்கு ஆசீர்வதிக்க போற, அதுக்கு போயிட்டான் அவன் வேட்டையாடிட்டு வர்றதுக்கு. அப்படியாம்மா? அப்ப என்ன செய்யணும்? அம்மா இங்க வாடா, உங்களோட கொப்பருக்கு உண்ட கொன்னரை விட எனக்குத்தான் சமைச்சு கொடுக்க தெரியும். உங்களோட கொப்பருக்கு என்ன போட்டா அந்த வாசனை வரும் விருப்பம். முருங்காய் எல்லாம் சுண்டல், எல்லாரும் சுண்டலாம், ஆனால் எனக்கு தெரியுண்டா எப்படி உங்களோட கொப்பருக்கு முருங்காய் சுண்டி கொடுக்குறது. பொஞ்சாதி இல்லையா? இப்போ என்னம்மா செய்யணும்? போடா மார்க்கெட்டுக்கு, போடா மந்தையில் இருக்கிற நல்ல கொளுத்த ஆட்டை எடுத்துட்டு வாடா. சரின்னு இவன் போனா, வேலைக்காரன்ட்ட சொன்னா, பிரஸ்ட் ஆடை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அது எல்லாம் சரி அடிச்சாச்சு. இவர் கையும்
ஊற்றியாகல, உடுப்பும் ஊற்றியாகல. இவன் சுத்தமாக இருக்கிற வேலைக்காரனை கொண்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவன் அம்மாக்காரி கஷ்டப்பட்டு வேலை செய்து நல்ல வடிவாக சமைச்சிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னண்டா, அப்பாட்ட நாங்கள் போகணும் இப்போ, ஆனால் உங்களோட கொப்பர் உன்னை தடவி பார்ப்பார். ஏனண்டா உனக்கிட்ட பெர்ஃப்யூம் வாசனை இருக்குது. டியோட்ரண்ட் மணக்கும், அந்த பெர்ஃப்யூம் மணக்கும், அந்த லிப்ஸ்டிக் மணக்கும், அந்த ஐடிக் மணக்கும், இது மணக்கும், அது மணக்கும். நீ தலையில் போடுறதும் அவருக்கு மணக்கும், எல்லாம் மணக்கும். சரிதானே? கண் தெரியாமல் போச்சுதுண்டா மற்ற ஐம்புலன்கள் ஷாப்பாயிரும். கண்ணான் தெரியாட்டிலும் நமக்கு பார்த்து தெரியாததை அவங்க உணுகந்து காதால் கேட்டு தடவி பிடிச்சிடுவாங்க. சரி, உங்களோட கொப்பர் பற்றி எனக்கு தெரியும், இங்கே வா. உங்களோட அண்ணண்ட வாசனை உனக்கு இப்போ வரணுமே. ஓமா, என்னம்மா சேருது? டேய், உங்களோட கொண்டற உடம்பெல்லாம் ரோமண்டா. இவருக்கு எல்லாம் மொட்டையடிக்க காக்கா போல இங்கன்றது போல. என்னம்மா சேர? இங்கே வாடா, நான் இதுக்கெல்லாம் ஐடியா வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆட்டை வெட்டி அதில் தோல் எல்லாம் அந்த அளவுக்கு ரோமம். இவன்ட கையில் காலில் எல்லாம் பூசி நெஞ்சில் எல்லாம் ரோமத்தை டச் பண்ணி போட்டு இவன் நல்ல சம என்று சமைச்சிட்டு அப்பா என்று அண்ணா பேசுகிற போல சத்தம் அம்பா வந்துட்டு போகிறான். யார் நீ? நான் தான் உங்களோட மகன் ஏசா வந்திருக்கிறேன். அப்படியா? உண்ட சத்தத்தை பார்த்தா யாக்கோபு போல இருக்க. என்னப்பா அதுக்கிடையில் எந்த சத்தத்தை நீங்கள் மறந்துட்டீங்களா? தொண்டை வந்து அப்செட் ஆகிட்டு. அதுதான். அப்படியா? இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. எந்த மகனெல்லாம் நீ உண்மையா? ஏசாட மண்டையில் இன்னொன்று ஓடுது. எனக்குண்டா ஏதோ சரியில்லை இதில். இங்கே வா மகனே, இந்த ஏசா மகனே வா, கிட்ட கூப்பிட்றா. என்னதுக்கு தெரியுமா? மணந்து பார்க்க. யாக்கோபுக்கு தெரியும் யாக்கோபுக்கிட்ட இந்த நாத்த மனம் வேர்வ மனம் இருக்காது. ஏசாட்ட தான் இருக்கும் இந்த வேர்வ மனம் எல்லாம் இருக்கு. பார்த்தா மிருகத்தின மனம் வருது தான், வேர்வ மனம் வருது தான். அப்பையும் ஒரு டவுட். இங்கே வாடா. கதையோட கதையா கையை தடவி பார்க்குறான், நெஞ்ச தடவி பார்க்குறான், காலை தடவி பார்த்தா மனசு சொல்லுது இவன் அவன் இல்லைண்டு. ஆனால் எல்லாமே அவனை போலத்தான் இருக்கு. மனசில் அவனை போலத்தான் இருக்கு. தடவி பார்த்தால் அவனை போலத்தான் இருக்கு. இவருக்கு இப்போ ஒன்றுமே இல்லை, வாசனையாக இருக்கு. மற்றது சாப்பாடு விட்டுட்டார். ஈசாக்கு விட்டுட்டார். ஈசாக்கு நல்ல சாப்பாட்டையும் சாப்பிட்டு யாக்கோபை ஆசீர்வதித்து முடித்து விட்டார். ஆசீர்வதிக்கப்பட்டால் கேன்சல் பண்ண முடியாது. சொன்னது தான். பக்கத்தால் தட்டி சொல்லுங்க, சொன்னது தான். அப்பா நீங்க சொன்னீங்களே, சொன்னா இப்ப தாங்க. யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போயிட்டான். ரெபேக்கா இதுக்கு உடந்தையாக இருந்தால் ரெபேக்கா யாக்கோபோட சேர்ந்து அவருடைய சொந்த புருஷனையே ஏமாற்றி போட்டாள். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்ற அப்புறம் என்ன, இந்த சில்ல குஞ்சுக்கு தான் இல்லை சொத்து. ஜவாரா தங்கமே. இப்போ யார் வாரது? காட்டு மராண்டி வருது, நாத்தமாக வருது. ஆனால் அவன் நல்லா சமைப்பான். டக்குண்டு குளிந்து குளிச்சு அவன்ட கையாலேயே சமைச்சு அப்பாட ரூமுக்குள்ளே சாப்பாடை எடுத்துட்டு போகிறான். அப்பா வந்துட்டப்பா. டேய் யாரு நீ? அப்பா நாங்கள் ஏசா சாப்பாடு கொண்டு வந்துட்டேன், வாங்க 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 சாப்பிடுவோம். இப்போ சொல்கிறான், இவன் தான் ஏசான்னு எனக்கு தெரியும். இங்கே வாடா. டேய் எனக்கு முன்னால் உனக்கு முன்னால் வந்தவன் யாரா? நான் சாப்பிட்டுட்டேனே, நான் அவனை ஆசீர்வதிச்சிட்டேனே. அப்போ எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருந்ததா. ஏமாத்திட்டான்டா அவங்க அம்மையோட சேர்ந்து. பட் டூ லேட். இப்போ இதை திருப்பலாம் போயிடுச்சு. அப்போ தான் இவன் அழுறான், தகப்பனே என்ன வேலையை பார்த்துட்டீங்க,
அவ்வளத்துக்கு எந்த வாசனை உங்களுக்கு தெரியாதா? அவ்வளவுக்கு எந்த சத்தம் உங்களுக்கு தெரியாதா? அவ்வளவுக்கு நான் சமைக்கிற விதம், எந்த ருசி, எந்த மனம் உங்களுக்கு தெரியாதா? அடே தெரியண்டா, டவுட் இருந்துச்சுடா, ஆனா தடவின ரோமமா இருந்துச்சு. மணந்து பார்த்தேன், உண்ட மனசு மனம் தானே அங்கே இருந்துச்சு. பேச்சில ஒரு டவுட் தான், ஏனாலும் அவனை போல பேசினா, உன்னை போல பேசிட்டானேடா. அப்பதான் அவன் கேட்டான். ஆதியாகமம் 27:38 ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு. நீங்க ஏமாற்றின யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் மாத்திரம்தானா உங்கள்கிட்ட இருக்கு? வேற ஆசீர்வாதம் இல்லையா? அப்ப அவன் சொல்றான், 10 வருஷத்துக்கு முதல் என் தம்பி என்ன ஒருக்கா ஏமாத்தினான். ஏமாற்றி என் வாயாலேயே எனக்கு சுதந்திரமான ஆசீர்வாதத்தை, அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு கொடுக்க வச்சான். அது போயிட்டு அன்றைக்கு இன்னைக்கு 2ஆம் தரம் என் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு ஆசீர்வாதத்தையே திருடிட்டானே. அழுகிறான், கதறுகிறான், அப்பா அதை விட்ட வேற ஆசீர்வாதம் இல்லையா? அருமையானது பிள்ளையே, வாழ்க்கையில விட்ட ஒரு தவறு, வாழ்க்கையில எடுத்த ஒரு தீர்மானம் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து போக பண்ணி இருக்கா உனக்கு? கொஞ்ச காலம் அதனுடைய விபரீதம் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா இப்பொழுது விபரீதம் விளங்குதா? ஏன்தான் நான் அப்படி சொன்னேனோ எனக்கு தெரியாது, ஏன்தான் நான் இதுக்குள்ள நுழைந்தனோ எனக்கு தெரியாது என்று யோசிக்கிற காலங்கள் வந்திருக்கிறதோ? ஏன் எனக்கு இந்த காரியம் நடக்கிறது? தேவன் ஏன் என்னை பாதுகாக்கவில்லை? ஒருவேளை இந்த சம்பவம் நடந்த உடனே ஏசாவுடைய உள்ளம் கோபத்தினால் பொங்கி வழிந்தது. கோபம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் இப்படி நடக்க வேண்டும்? நான் கடினமாய் உழைக்கிறவன் அல்லவா? நான் கஷ்டப்படுகிறவன் அல்லவா? வாழ்க்கையில நல்ல நிலையில இருக்கணும் என்கிற நம்பிக்கையில வாழ்ந்தவன் அல்லவா? ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இது நடக்க வேண்டும்? கோபம். ஏன் என்னுடைய தாய் எனக்கு இவ்விதமான துரோகம் பண்ணினாள்? ஏன் என் சகோதரனே எனக்கு இவ்விதமாய் துரோகம் பண்ணினான்? கோபம். அந்த கோபம் அவனுக்குள்ள எந்த அளவுக்கு எரிச்சுன்னா, தன் சகோதரனை கொலை செய்கிற அளவுக்கு ஏறுது. ஏன் கொலை செய்யணும் தெரியுமா? அந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரே ஒரு வழி, அவன் இழந்ததை திரும்பி பெறேன்டா ஒரே ஒரு வழி, யாக்கோபு கொலை செய்யணும். யாக்கோபு செத்து போயிட்டான்டா. இவர் என்ன, யாக்கோபு கல்யாணம் முடிக்கல, அவருக்கு பிள்ளைகள் இல்லை. ஆகவே லேசா இவர் ஒரு இரட்ட சகோதரன் என்றபடியினால் அத்தனை சொத்தையும் இவன் திருப்பி தனக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்றும் நினைக்கிறான். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. என்னதான் இருந்தாலும் நான் என்னுடைய சகோதரனை கொலை செய்தால், என்னுடைய அப்பா சாகிற வயசுல இருக்கிறார், கண் தெரியாதவராய் இருக்கிறார், அவரை நான் அதிகமா நேசிக்கிறேன். என்னவா இருந்தாலும் என் தகப்பனும் அவனை நேசிக்கிறார் தானே. நான் தப்பித்தவறி இந்த தீமையான காரியத்தை செய்து என் சகோதரனை கொலை செய்தாள். அந்த செய்தியை என் தகப்பன் கேட்டாள். அவர் உள்ளத்துல நொந்து போய் அவரும் செத்து போய் விடுவார் என்கிற ஒரு பயம் ஏசாவின் உள்ளத்தில் இருந்தது. இவன் நாளுக்கு நாள் கோபத்தின பச்சு எரிகிறது. அம்மாவை முறைச்சு பார்க்கிறான், தம்பியை முறைச்சு பார்க்கிறான். நடவடிக்கை நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுகிறது. பைத்தியக்காரனை போல தெரிகிறான், அலைகிறான். அவன் கோபத்தில் ஆத்திரத்தில் அவன் எதையும் செய்யக்கூடியவன் ஒரு நிலைக்கு வருகிறான். இப்ப நான் சொல்லணும்,
30 வயதில் இந்த சம்பவம் நடக்கிறது. 2 பேருக்கு 30 வயசு. இப்போ அம்மா பார்க்குறா, இந்த யாக்கோபு இந்த வீட்டில் இருந்தா, ஏண்டா ஏசா எங்கேயும் போக போகிறதில்லை, அவன் இங்கே தான் இருப்பான். இவன் இந்த வீட்டில் இருந்தா எப்படியாகிலும் அவன் யாருன்னு எனக்கு தெரியும். அவன் கொஞ்சம் கூட அஞ்சாம, யாக்கோபு கோழியில கழுத்து அறுக்க மாட்டான், அவனுக்கு ரத்தமே பார்க்க வராது. ஆனால் ஏசா அப்படி இல்லை. அவன் ஒரு மாட்டை லேசாக அறுத்துட்டு போயிடுவான், அவன் லேசாக மிருகங்களை கொன்றுட்டு போயிடுவான். அவனுக்கு அதில் பறிச்ச ஒரு உணர்வே கிடையாது. இவ்வளோ மிருகங்களை, பெரிய மிருகங்களை கொள்ளுகிற இவனுக்கு, கழுத்தை அறுக்கிற இவனுக்கு யாக்கோபுட கழுத்தை அறுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அவன் லேசா இப்படி என்றக்குள்ள அறுத்துட்டு போயிடுவான். தாய்க்காரிக்கு பயம் உண்டாயிற்று, நான் என்ன வேலையை செய்துட்டேன். இப்போ நான் 2 பிள்ளைகளை இழக்கிற ஒரு நேரத்துக்கு நான் வந்திருக்கிறேனே. ஒரு நாளுமே இந்த யாக்கோபை வீட்டை விட்டு போனவன் இல்லை, அம்மா விட்டு பிரிந்தவனும் இல்லை. அம்மா பிள்ளைல இப்போ அவ தீர்மானிக்கிறா, திட்டமிடுகிறா. யாக்கோபோட கழிச்சு சொல்கிறா, தம்பி நீ இனிமேலும் இந்த வீட்டில் இருக்க இயலாது. நான் அப்பா விட்டுட்டு, உண்ட அப்பா விட்டுட்டு நான் வர இயலாது. ஆனால் நீ இந்த வீட்டில் இருக்க இயலாது. நீ என்னை விட்டு பிரிகிற நேரம் உண்டு வந்துட்டு. ஆகவே நான் சொல்கிறேன் உனக்கு ஒரு ஐடியா. நீ எந்த சகோதரன் லாபான் இருக்கிறான் பாரு, தூர தேசத்தில், நீ அவன்கிட்ட போ, சொல்லு நான் சொன்னேன்னு. வீட்டில் சின்ன ஒரு பிரச்சனை, கொஞ்ச காலத்துக்கு நான் உன்னோட வந்து தங்கி இருக்க போகிறேன்னு போய் சொல்லு போ என்று சொல்லி, ரொட்டி கிட்டி எல்லாம் சுட்டு, சாப்பாடெல்லாம் செஞ்சு, தண்ணி எல்லாம் எடுத்து வச்சு, வடிவா என்ன செல்ல புள்ள தானே, அவருக்கு சமைக்கையும் தெரியா, தேத்தனி ஊற்றியும் தெரியா, முட்டை பொறிக்கையும் தெரியா, அனுப்பியாச்சு. இவருக்கு பயம் வர ஒரு பக்கம். போனவனை இந்த இன்ஃபர்மேஷனை ஏசா அறிந்து கொண்டான். போறா பின்னுக்கு, ஏசா பின்னுக்கு ஓடி போனான். டேய் இப்பங்கடா ஓட போறா, நீ காட்டுக்குள்ள நடக்குது வேலை. டேய் இப்பங்கடா உங்களோட அம்மா, இப்பங்கடா நீ ஓடி போக போறா, இப்பங்கடா உண்ட ஆசீர்வாதம் உன்னை பாதுகாக்க போகுது. கையில் கத்தி, ஒரே வட்டால உன்னை வெட்ட போறேன்டா. கோபமா இருக்கிறான். இந்த கோபத்தில் என்ன தெரியுமா செய்தான், அவங்களோட அம்மா இவனுக்கு சுட்டு கொடுத்த சாப்பாட்டை எல்லாத்தையும் பறிச்சு எடுக்கிறான். அவன் சாப்பிட்றான், நீ பட்டினி இரு. தண்ணியை பறிச்சான். பாப்போமே நீ எப்படி பிழைக்க போறாண்டு. காட்டுக்குள்ள பிழைக்க எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு தெரியாதுன்ற எனக்கு தெரியும். போடா. இன்னொரு நிமிஷம் என் முகத்துக்கு முன்னால நின்றா உண்ட கழுத்து தலை உண்ட கழுத்தோட இருக்காது சொல்லிட்டான். நான் உன்னை விடுறேன், என்ன ஒரே ஒரு காரணம், என் அப்பாவு நிமித்தம் நான் உன்னை விடுறேன்னா, போ ஓடிப்போ, என் கண்ணுக்கு முன்னால நிற்காத. வெறும் கையனாக யாக்கோபு அந்த இடத்துல இருந்து உயிருக்கு தப்பி பதறிக்கொண்டு போறான். அம்மாட அரவணைப்பில்லை, ஒரு வழக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை போறான். அன்றைக்கு ராத்திரி கர்த்தர் அவனை சந்தித்தார். அந்த கதை பெரிய கதை. பிறகு நாம் இப்போ நான் ஏசாட கதைக்கு நான் வருகிறேன். ஏசா இப்போ வீட்டை வந்துட்டான். ஒரு சின்ன ஒரு கன்செஷன், ஒரு சின்ன ஒரு மனசில் திருப்தி என்னண்டா, ஆசீர்வாதத்தை திருடினவன் நம்ம ஊர்லேயும் இல்லை, நம்ம தேசத்திலேயும் இல்லை, நம்மளோட வீட்டிலேயும் இல்லை. ஆல் அவுட். பாப்போம் இவர் எங்கே வந்து ஆள போகிறாருண்டு பார்ப்போம். விளங்கிட்டா நான் என்ன சொல்கிறேன்? ஆடா மாடா மந்தையா நிலமா வேலையாட்களா பாப்பமா, 7 முண்டா வாடா பாப்பம். குரோதத்தோடு வஞ்சனையோடு கோபத்தின் உச்சக்கட்டத்தில் கொஞ்ச காலம் இவன் வாழ்கிறான். தன்னைத்தானே அவன் எதிர்க்கிறான். தன் மேலே அவனே கோபப்படுகிறான். என்னையா நான் செஞ்ச வேலை,
இப்ப பாருங்க, இவருக்கு மிஞ்சின ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அப்பாட்ட கேட்கிறப்பா, ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா? கொஞ்சம் கூட எனக்கு மிச்சம் வைக்கலையா ஆசீர்வாதம்? அட்லீஸ்ட் ஒன். எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா? அப்பொழுது இந்த ஈசாக்கு, ஏசா அழுறான். ஈசாக்கு சொன்ன, இங்க வா தம்பி, முக்கியமான ஆசீர்வாதம் எல்லாம் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன், அது போயிட்டு அதை நீ திருப்பி எடுக்கல அண்ணான். இங்க வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு ஆசீர்வாதம், 3 ஆசீர்வாதத்தை அவன் சொன்னான். அதைத்தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் ஒன்று தான் மிக முக்கியம். முதலாவது, ஆதியாகமம் 27, 39, 40 வசனத்தில், அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதி உத்தரமாக, இதான் முதலாவது ஆசீர்வாதம், உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும், உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடு. சரியா? அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தார். 2வது, உயர வானத்திலே இருந்து இறங்கும் பனியோடு இருக்கும். பூமியின் சாரம் உண்டு. 2வது, வானத்திலே இருந்து இறங்கும் பனி. 3வது ஒரு காரியம் சொன்னான். 40வது, எல்லாம் கவனிங்க, 40வது வசனம், உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து. என்ன தெரியுமா அதன் அர்த்தம்? பர சொல்லித்தார். பட்டயத்தினால தான் நீ பிழைக்க முடியும். உன் சகோதரனை சேவிப்பாய். நான் சொல்லிட்டேன் தானே, அவன் தான் உன் தம்பியா இருந்தாலும் அவன் முந்திட்டான், ஆசீர்வாதத்தை பெற்றுட்டான். நீ சாகும் வரைக்கும், நல்ல கேளுங்க அவன் சொன்னது, நீ சாகும் வரைக்கும் எப்படி தான் நீ இருந்தாலும் நீ அவனுக்கு கீழே தான் இருப்பான். அவ்வளோதான் கதை. ஒரு நாளுமே உன் சீவிய காலத்தில் உன் சந்ததியை யாராக இருந்தாலும் சரி, அவனை தாண்டி நீ போக இயலாது. இப்ப சொல்லுகிறார், நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ, இதைத்தான் நீங்கள் மிகவும் முக்கியமாக பைபிள் அண்டர்லைன் பண்ணி இந்த சத்தியத்தை நீங்கள் அறியணும். இவன் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட். அவர் சொன்னார், நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற உன் சகோதரன் யாக்கோபினுடைய நுகத்தடியை நீ முறிப்பாய். இப்போ இந்த 3 ஆசீர்வாதங்கள் என்ன? உன் வாசஸ்தலம் பூமியில் சாரத்தோடு இருக்கும். அப்படி என்றா இந்த உலகத்தில் நீ வாழ்கிற பிரதேசத்தில் இருக்கிற கனி வளங்களின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். இலங்கையை எடுத்துக்கொண்டா தேயிலை இருக்கு, ரப்பர் இருக்கு. தேயிலை விளையக்கூடிய நிலம் இலங்கையிலே உண்டு. ரப்பர் மரம் வளரக்கூடிய நிலம் இலங்கையிலே உண்டு. அதே போல மாணிக்க கற்கள் இலங்கையிலே உண்டு. இல்மனைட் இலங்கையில் புல்மோட்டையில் என்ன உண்டு. இவைகள் மற்றது மலைப்பிரதேசங்களில் கூடுதலாக கேண்டி மாத்தலை அந்த பிரதேசங்களில் கராம்பு, ஏலம், வாசனை திரவியம் ஷூரா அவைகள் உண்டு. அது எல்லா இடத்தையும் வளரா. கிழக்கு பிராந்தியத்தில் வட மாகாணங்கள் எடுத்தீங்கண்டா அரிசி, இங்கே தான் சம்மாந்துறைக்கு போனீங்கண்டா, காரத்தீவால போகிற நேரம் பார்த்தீங்கண்டா வானத்தை எட்டுகிற அளவுக்கு வயல் நிலம் பச்சையாக இருக்குது. 2 போகம் அவங்க செய்வாங்க. இலங்கையில் இருக்கிற வளங்கள் அவைகள். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்ண்டா, அதை போல இது இலங்கையில் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வளம். அதை போல உன்னுடைய தேசத்தில் உன்னுடைய வளங்கள் உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். நீ வயல் சேரியா, அதன் கோதுமை சரி விதைக்கிறியா, அதன் பலன் 100க்கு 100% நான் உனக்கு கொடுப்பேன், நீ பெற்றுக்கொள்ளுவாய். திராட்சை தோட்டங்களை நாட்டுறியா, அதனுடைய பலன் 100க்கு 100% கிடைக்கும். நீ கஷ்டப்படுறியா, உனக்கு படுறதுக்கு பிரயாசம் எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார். அதுதான் உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடு இருக்கும்.
ரெண்டாவது அவர் சொன்னார், ரெண்டாவது ஆசீர்வாதம், நான் இதை முக்கியப்படுத்தலை, நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ரெண்டாவது, உயர வானத்தில் இருந்து இறங்கும் பனி. உயர வானத்தில் இருந்து இறங்கும் பனி, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பரலோகத்தின் தேவனுடைய கிருபை, பரலோக தேவனுடைய பாதுகாப்பு, பரலோக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு இருக்கும். ஓகே, ஸோ நான் இதை பற்றி நான் கதைக்கலை இன்றைக்கு. இந்த மிக முக்கியமான இன்னொரு காரியம், மூன்றாவது, உன் பட்டயத்தினாலே நீ பிழைப்பாய். உன் பட்டயத்தினாலே நீ பிழைப்பாய். ஸோ யூ வில் பி எ வாரியர். நீ யுத்தம் பண்றவனா இருப்பா. யுத்தம் பண்ற ஆவி உனக்குள்ள இருக்கும். ஜெயிக்கிற உள்ளம் உனக்கு இருக்கும். எப்படி ஒரு மிருகத்தை கண்டால் அதை எப்படியாகிலும் துரத்தி அதை பிடித்து அதை அறுத்து நீ இறைச்சிய வீட்டை கொண்டு வரையோ, அதை போல அதை விடாத படிக்கு, அது உன்னை கையில இருந்து தப்பிக்கு போகாத படிக்கு நீ யுத்தம் பண்றவனா இருப்பா. விளங்கிட்டா? இன்றைக்கு இது முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். நான் சொல்றதை இப்ப நல்லா கேட்கணும். இன்றைக்கு சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் யுத்தம் பண்ணுவது இல்லை. சொகுசானவர்களாய் மாறிவிட்டீர்கள். அந்த காலத்தில் இருந்த நம்முடைய முதலாவது திருச்சபையில் 4 ஃபேன் தான். மைக் ஸ்டாண்ட் கூட நமக்கு இல்லை. பெட்டிக்கு மேலே தான் ஒரு மைக்கை வைப்போம். 2 சின்ன ஸ்பீக்கர். ஆமாம், வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடையாது. ஒரு கிட்டார், பாக்ஸ் கிட்டார் ஒன்று இருக்கும், பேஸ் ட்ரம், அதை போட்டு அடின்னு அடிக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற இத்தனை ஆசீர்வாதங்கள், கதரை இல்லை, நிலத்துல தான் இருப்போம், சாப்பாடு இல்லை, பணம் இல்லை. ஆனால் சபையில் நடக்கிற ஆராதனை நெருப்பாக இருக்கும். காலையில வந்தால் அங்க சபை ஆராதனை தொடக்கிறதே தேவையில்லை, தொடக்கிறதே இல்லை யாரும். விசுவாசி ஒண்டொண்டா வர வர அவங்க இருந்து சத்தமா ஜெபிக்க தொடங்கிடுவாங்க, ஆராதிக்க தொடங்கிடுவாங்க. ஆராதனையினுடைய சத்தம் வழிநடத்தினுடைய சத்தத்தை விட அதிகமாக இருக்கும். இப்பொழுது ஆராதனை போற நேரம் இல்லாட்டி ஒரு ஜெபம் போற நேரம் அதை நிறுத்த முடியாது. கையால தட்டணும், மேசையில தட்டணும், நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மெதுவா ஓயும். அப்பதான் அது பிறகுதான் நீங்க கதைக்கலாம். ஆராதனைகள் 4 மணித்தியாலும் 4.5 மணித்தியாலும், சில நேரம் 5 மணித்தியாலங்கள் ஒரே தொடர்ச்சியாய் அது போகும். உபவாசம் என்றால் உபவாசம். அது யுத்தம் பண்ணுகிற அந்த மென்டாலிட்டி, யுத்தம் பண்ணுகிறதான அந்த ஆவி ஆதி திருச்சபையில இருந்தது. சீயோனின் ஆரம்பத்திலே ஆதி திருச்சபையில இருந்தது. இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் பெருகிற்று. அன்றைய இருந்த விசுவாசிகள் பலருடைய வீடுகள் குடிசைகள், ஒரு நேர ஆகாரம் தான், நிலத்தில் சிமெண்டே இருக்காது சிலருடைய வீடுகளில். எனக்கு நல்ல ஞாபகம், கஷ்டம். சைக்கிள் இல்லை, நடந்து போன 4 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு. அப்படிதான் நான் போனேன். நாங்கள் எல்லாரும் போனோம். அப்படிதான் நாங்கள் விரும்புகிற சாப்பாடு ஆகாரம் என்பது கிடைக்காது. இன்றைக்கு பாருங்க, ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கே மோட்டார் சைக்கிள் இருக்கு ஐயா. நான் பார்க்கிறேன் தானே. வீட்டில் எத்தனை வாகனம் வந்து நிக்குதுன்னு பாருங்க. உங்களோட வீட்டில் இவ்வளவு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணத்தை எடுத்துட்டு இன்றைக்கு வாய்க்கூசாம என்ன சொல்றீங்க? ஒன்றும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, ஒன்றும் தரல, வைக்கல. அவ்வளவு பணம் இன்றைக்கு வீட்டை பார்த்தா தெரியும், அல்மாராவை திறந்தா தெரியும்.
நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறியா இல்லையான்னு சொல்லி. எத்தனை ஃபேன் இருக்கு வீட்டுக்குள்ள, எத்தனை ஏசி இருக்கு வீட்டுக்குள்ள. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா தான் இருக்கணும், சந்தோஷம். ஆனா என்ன நடந்துட்டு தெரியுமா? சொகுசு வந்ததுக்கு பிறகு, ஐஸ்வர்யம் வந்ததுக்கு பிறகு, இது கர்த்தர் கொடுத்தது. இன்றைக்கு ஆவியில யுத்தம் பண்றது ஓஞ்சி போச்சு. ஆராதனை நேரங்கள் 1 மணித்தியாலம் 15 நிமிஷம் மாத்திரம்தான், அவ்வளவுதான். அதால தான் இன்றைக்கு தேவ வல்லமை சபையில் இல்லை. தேவனுடைய வார்த்தை இன்று சபையிலே பிரசங்கிக்கப்படாமல் இருக்கிறது. உபவாச ஜெபம் இல்லை, ஆராதனை இல்லை, 3 பாட்டு, அவ்வளவுதான். ஆராதனை முடிஞ்சு. எனக்கு எத்தனை பேர் இங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் ஆராதனை நேரத்தை குறைங்க குறைங்க குறைங்க, 1.5 மணித்தியாலம் ஆக்கி பாருங்க, சபை ஜனங்களால் நிரம்பி வழியும். நாங்க ஏன் இவ்வளவு நேரம் எடுக்கிறோம் ஆராதனைக்கு? கர்த்தருடைய ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிற விதமா ஆராதிக்கணும், உபவாசிக்கிற விதமா உபவாசிக்கணும், ஜெபிக்கிற விதமா ஜெபிக்கணும். இன்றைக்கு உங்களை பாருங்க, யாரையும் பார்க்க வேணாம், உங்களை பாருங்க. சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடக்குது, எல்லாத்துக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கு. எத்தனை மனத்தியால் நீங்க எல்லாத்துக்கும் நேரம் செலவழிக்கிறீங்க. உபவாச ஜெபத்துக்கு வர முடியுதா உங்களால? நோ. எத்தனை சாட்டை சொல்லி சொல்லி பாவத்தை குவிக்கிறீங்க வாழ்க்கையில. வெக்கையில் வெக்கையில் அஞ்ஞானிகளை பாருங்க, புறஜாதி ஜனங்களை பாருங்க, இரவு முழுவதும் போய் கோயில இருக்கலையா அவங்க? வெக்கையில் உங்களுக்கு அவன் வேலைக்கு போகாம வாரான், அங்க போய் நிக்கிறான். தேவனை அறிந்த நீயோ என்ன சொல்றா தெரியுமா? வேலைக்கு போகணும், நோப்பே போட இயலாது, லீவ் எடுக்க, எல்லாத்துக்கும் லீவ் எடுக்க உனக்கு முடியுது. அவன் சொன்னா திடீர்னு கொழும்புக்கு போனா நீ கொழும்புக்கு போறா, கண்டிக்கு போண்டா நீ வேலைக்காரன் போல கண்டிக்கு போறா. தேவனுடைய சமூகத்துக்கு வாண்டா. கொஞ்சம் கஷ்டம் பாஸ்டர், இன்றைக்கு கொஞ்சம் சளியா இருக்கு. இருக்கு சளியா, சொகுசு. இன்றைக்கு நீ யுத்தம் பண்ணாததால தான் பிசாசினுடைய ராஜ்யமே. தேவ ராஜ்யம் உண்ட குடும்பத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில், உண்ட வீட்டின் எல்லைகளுக்குள்ள இருக்க வேண்டிய நேரத்தில், நீ தொழில் செய்கிற இடத்துல இருக்க வேண்டிய நேரத்தில், தேவ ராஜ்யம் பின்வாசலால போயிட்டு பிசாசினுடைய ராஜ்யம் தான் உன் வாசல்ல நிக்குது. உண்ட பிசினஸ்ல பிசாசின் ராஜ்யம் தான் நிக்குது, உன் குடும்பத்தில் பிசாசின் ராஜ்யம் தான் நிக்குது. கொஞ்சம் பேருக்கு இப்ப ஜெபத்துக்கு எல்லாம் வர விருப்பம் இல்லை, ஆராதனைக்கு வர விருப்பம் இல்லை. இன்னும் போயிட்டு எவ்வளவு நேரம் பிந்தி போவோம், பிந்தி போவோம், போ போ பிந்தி போ. ஒரு நாள் வரும் சாத்தான் உன்னை சிறைப்படுத்தி வைத்துக் கொள்ளுவான். அதுக்கு பிறகு பார்ப்போம், அதுக்கு பிறகு பார்ப்போம். ஆமா, நீ பிழைக்கணுமா? வாழ்க்கையில காரியம் பிழைச்சு போயிட்டா, யாரோ ஒருவன் உன்னை ஏமாத்திட்டானா, கேளு. உன் சின்னம்மா உன்னை ஏமாத்தி போட்டாளா? உன் பெரியப்பா உன்னை ஏமாத்தி போட்டாரா? ஒண்ட விட்ட சகோதரன் உன்னை ஏமாத்திட்டாங்களா? சொத்து அவங்க பறிச்சிட்டு போயிட்டாங்களா? உன்னோட வேலை செய்தவனே உனக்கு குழி தோண்டி அவன் முன்னுக்கு போயிட்டு உன்னை வேலையை இல்லாமல் ஆக்கிட்டானா? இதிலேயே வாழ்றதா? எல்லாம் போயிட்டு பிரதர், எல்லாம் போயிட்டு பிரதர் அழுதுட்டு இருக்கிறதா? ஹே சீயோனே கேள், ஏசா அந்த நிலைமையில இருந்தபோது எல்லாத்தையும் இழந்தவனாய் வெறுங்கையனாய் இருக்கும்போது அவருடைய தகப்பன் ஏசா ஈசாக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தார். தம்பி, நீ இழந்ததை நீ திரும்ப பெற வேண்டுமானால், நான் திரும்ப சொல்றத நல்லா கேட்கணும், நீ இழந்ததை திரும்ப பெறணுமா? இழந்த பிசினஸை திரும்ப பெறணுமா?
இழந்து போன ஊழியத்தை திரும்ப பெறணுமா? இழந்து போனதான் ஐஸ்வர்யத்தை திரும்ப பெறணுமா? இழந்து போனதான் அந்த உயர்வை திரும்ப பெறணுமா? ஒரு வழி இருக்கிறது. என்ன தெரியுமா அந்த வழி? யுத்தம் பண்ணு. அதுக்காக போய் சண்டை பிடிக்க சொல்லல. முழங்கால் யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம். இப்ப யாக்கோபு நினைச்சான், ஏசா நினைக்கிறான். கொஞ்ச காலம் கோபத்தோட வாழ்ந்தான், வெறுப்போட வாழ்ந்தான், கொலை செய்ய வேண்டும் என்கிற மனப்பான்மையோடு வாழ்ந்தான், தாயை பகைத்தவனாய் வாழ்ந்தான். கொஞ்சம் வருஷம் போகுது, 1 வருஷம் 2 வருஷம். பிறகு அவன் ஒரு நிலப்பாட்டுக்கு வாரான். அவன் யோசிக்கிறான். அவன் காட்டுக்கு வேட்டையாட போகிற நேரம் தனிமையில தானே இருக்கிறான். அப்போ யோசிக்கிறான், இந்த எனக்குள்ள இருக்கிற இந்த கசப்பு வைராக்கியம், எனக்குள்ள இருக்கிற இந்த கொலவெறி, எனக்குள்ள இருக்கிற நான் இழந்துட்டேன் நான் பாவம் என்கிற சுய பரிதாபம் எனக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யலையே. எனக்கு ஒரு நன்மையும் செய்யல. மாறாக அது என்ன கொள்ளுது. பொறாமை ஒரு எலும்பு உருக்கி இந்த வேதம் சொல்லுதா இல்லையா? பொறாமை படுகிற இருதயம் உனக்கு இருந்தா நீயே உன்னை கொலை செய்கிறாய். உனக்கு டயபெட்டிஸ் வரும், உனக்கு ஆர்த்தரைட்டிஸ் வியாதி வரும். பெருமையா பொறாமை ஒரு எலும்பு உருக்கி என்று வேதம் சொல்லுகிறது. எலும்பு உருக்கி. ஆமா, ஏன் எலும்பில பலன் இல்லை தெரியுமா? உனக்குள்ளே இருக்கிற பொறாமை, எரிச்சல், போட்டியிடுகிற தன்மை, கோபம், எப்ப பார்த்தாலும் தீமையை பேசிக்கொண்டு இருக்கிறது, தீமையானதை யோசித்துக் கொண்டு இருக்கிறது. ஏசா நினைக்கிறான், என்னத்தை கண்ட? நானே எந்த தலையில மண்ணை வாரி போட்டு கொண்டு இருக்கிறேன், நானே என்னுடைய வாழ்க்கையை அழிச்சு கொண்டு இருக்கிறேன், என்ன பிரயோஜனம்? விளங்கிட்டா? இன்றைக்கு கர்த்தர் உன்னோட பேசுறா. இன்றைக்கு நீ திரும்புகிற நாள் இது. அவன் தீர்மானிச்சான், இனிமேலும் இந்த கோபம், எனக்கு இவங்க தீமை செய்திருக்கலாம், இவங்க எனக்கு ஏமாற்றி இருக்கலாம், அவர்களை குறித்து வெறுப்பு இருக்கலாம். இன்றைக்கூட நான் எல்லாத்தையும் விட போகிறேன். என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனம் இல்லை. ஒருவனை குறித்து நீ தீமையாக பேசுகிறதால உனக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. நீ தான் அழிஞ்சு போவா. நீ நல்ல திரும்ப சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் தான் அழிஞ்சு போவீங்க. விளையிட்டா? மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறத நிப்பாட்டிப்ப. அவன் நல்லா இருப்பான், நீ அழிஞ்சு போவான். ஜாக்கிரதை. ஏசா அந்த நிலைக்கு வந்தான். நானே என்ன அழிக்கிறேன், நானே என் முன்னேற்றத்தை நானே தடுத்து கொண்டு இருக்கிறேன். நோ, இன்றைக்கு ஒரு முடிவு வருது. கஷ்டந்தான். போராட ஆரம்பிக்கிறான். நான் இனிமேல் அவன் மேலே பொறாம கொள்றதில்லை. இனிமேல் நான் யாக்கோபின் மேலே கோபம் கொள்றதில்லை. நான் இனிமேலும் என்னுடைய தாயின் மேலே நான் கோபம் கொள்றதில்லை. இனிமேலும் நான் என் தாயை நான் குற்றம் சாட்டுவதில்லை. இனிமேலும் நான் யாக்கோபை என் சகோதரனை குற்றம் சாட்டுவதில்லை. போனது போகட்டும். நான் இந்த நிலைமையில இருக்க போறதும் கிடையாது. அதுதான் தீர்மானம். நான் இந்த நிலைமையில இனிமேல் இருக்க போறது இல்லை. போராட தொடங்கினான், யுத்தம் பண்ண தொடங்கினான். எதுக்கு தெரியுமா? அவனுக்கு விரோதமாக, அவன் கேட்ட சத்தத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண தொடங்குறான். விளங்கிட்டா? என்னத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறான்? அவனுக்குள்ள கேட்கிற சத்தத்துக்கு விரோதமாக போராட தொடங்கினான், யுத்தம் பண்ண தொடங்கிட்டான். உள்ளுக்குள்ள இருக்கிற சத்தம் என்ன தெரியுமா சொல்லுது? யூ ஆர் அ ஃபெயிலியர். நீ தோற்று போனவன், இனி நீ எழும்பவே முடியாது.
எதை இழக்கக்கூடியதோ அதை இழந்துட்டா போச்சு. இனிமேல் உண்ட வாழ்க்கை போச்சு. நீ வேலைக்காரன் தான். நீ உன்னுடைய தம்பிக்கே இனிமேல் அடிமைத்தான். மாற்றவே முடியாது. அப்படியா? சொன்னா நான் மாற்றுவேன். என்னால் மாற்ற முடியும். என்னால் மாற்ற முடியும். தெரியுமா? இப்ப அந்த வாக்குத்தத்தத்தின் அடுத்த வசனம் பகுதி என்னண்டா, நீ பட்டயத்தினாலே நீ பிழைத்து நீ மேற்கொள்ளும் காலம் வரும் போதோ. இந்த மேற்கொள்ளும் காலம் என்பதற்கு மூல மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது என்றால், when you become restless. விளங்கிட்டா? ஒரு நாள் வரும் உனக்கு, அந்த நாளில் நீ உன்னை உதறிக்கொள்ள நீ ஆரம்பிப்பாய். உன்னுடைய நிலையை பற்றியே யோசித்துக் கொண்டு, உன்னுடைய நிலையை பற்றியே பேசிக்கொண்டு, மற்றவர்களிடத்தில் சுய பரிதாபம் தேடிக்கொண்டு இருந்தது நீ உதறித்தள்ள ஆரம்பிக்கிற ஒரு நாள் வரும். நான் இனிமேல் இப்படி நான் வாழப் போகிறதில்லை, நான் எழும்புவேன், நான் சிறகடித்து பறப்பேன். இந்த சூழ்நிலைகள் என்னை மேற்கொள்ள நான் விடமாட்டேன். உன்னை நீ உதறுகிற ஒரு நாள் வரும். You will become restless. When you go restless. இதுல தமிழ்ல சொல்லுகிறது நீ பிழைத்து நீ மேற்கொள்ளும் காலம் என்று சொல்லுது. அது சரியான மொழிபெயர்ப்பு இல்லை. உனக்குள்ள உன்னுடைய இருதயம் கொந்தளிக்கும் ஒரு நாள் வரும். அதைத்தான் தகப்பன் ஈசாக்கு சொல்றான். ஒரு நாள் வரும், உனக்குள்ளேயே மாற்றங்கள் உருவாகும். ஒரு நாள் வரும், உனக்குள்ள யுத்தம் பண்ற ஒரு ஆவி வரும். ஒரு நாள் வரும், எல்லா மனிதர்களும் பேசுகிறதுக்கு மேலால எழும்பி பறக்கிற ஒரு நாள் வரும். You will become restless. அப்ப நீ என்ன செய்வான்டா? நீ யுத்தம் பண்ணுவார். விளங்கிட்டா? உனக்கு விரோதமா பேசுற சக்திகளுக்கு எதிராக நீ யுத்தம் பண்ணுவா. வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாதாவிகளின் சேனைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோட நீ யுத்தம் பண்ணுவா. நீ யுத்தம் பண்ண யுத்தம் பண்ண யுத்தம் பண்ண உன்னுடைய நிலத்தின் விளைச்சல் உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். விளங்கிட்டா என்ன சொல்றேன்னு? அந்த ஆசீர்வாதம் இருக்குல்ல, நீ என்ன தோட்டம் போட்டாலும் மிகுந்த பலனை நீ அடைவாய். மிகுந்த பலன். ஈசாக்கு இவன் அப்பா வறட்சியான மழை இல்லாத காலங்களில், வறட்சியின் காலங்களில், தண்ணீர் இல்லாத நாட்களில் துறவ வெட்டினாயா தண்ணி, வறட்சி மழையே இல்லாத காலங்களில் அவன் விதைத்தான். தேவன் 100 மடங்கு விளைய செய்தாரா இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்கு தன் மகனுக்கு சொல்றான். தம்பி, ஒரு நாள் வரும், இந்த கோபம் எல்லாம் உன்னை விட்டு வெளியே போகும். உனக்குள்ளே இருக்கிற கசப்பு உன்னை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கும். இந்த நிலைமையில ஏன் நான் வாழணும், ஏன் நான் வாழ்ந்து காட்டக்கூடாது என்கிறது வரக்கூடாது. அந்த நாள் வரும். You will become restless. உனக்குள்ள ஏதோ நடக்க ஆரம்பிக்கும். இது உன்னால் உருவாகிறது அல்ல, ஆனால் தேவன் உனக்குள்ள ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிப்பார். அப்பொழுது நீ இதெல்லாத்தையும் உதறி தள்ளி நீ எழும்புவாய். அது சொன்னார். நான் முடிக்க போறேன், சீக்கிரம் கேளுங்க. அப்பொழுது உன்னை சகோதரன் வந்து உன்னை ஏமாத்தி உன்னை வஞ்சித்து அம்மாவோட சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி உனக்குரியதெல்லாம் வஞ்சித்தாவே, தம்பி நான் உனக்கு சொல்றதை கேள். அந்த நாள் வரும்போது உண்ட கழுத்தில் இருக்கிற நுகம் முறிஞ்சி நீ உண்ட தம்பிக்கு இனிமேலும் ஒரு சேவகனாக இருக்கிறது இல்லை,
தம்பி உயர்வாயும் நீ தாழ்வாயும் இருக்கிறதில்ல, உண்ட கழுத்தில் அவனால் உண்டாகியிருக்கிற நுகம் சிதறி போகும். கையை தட்டி ஒருக்கா நன்றி சொல்லலாம். நாம் பேசிக்கொண்டு இருக்கிற இந்த ஆவிக்குரிய சத்தியம் ஆவிக்குரியவர்களால் மாத்திரம்தான் புரிஞ்சு கொள்ள முடியும். சும்மா சத்தியம் ஒரு சேமன் கேட்குற மாதிரி கேட்டு நீங்கள் இதை அடைய மாட்டீங்க. வாழ்க்கை மாறணுமா? நீ எடுத்துக்கொண்ட தீர்மானம் மாறணுமா? எவராலும் முடியாது என்று சொல்லிக்கொண்டு இருக்கிற பட்சத்தில் தேவ ஆவியானவர் உனக்குள்ள இருந்து ஒரு திருப்பத்தை அவர் கொண்டு வர ஆரம்பிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 20 வருஷம் கழிஞ்சு போயிட்டு எப்ப ஆசீர்வாதம் எல்லாம் ஏமாற்றப்பட்டு யாக்கோபு வீட்டை விட்டு ஓடி போய் 20 வருஷமாயிட்டு. நான் முடிக்க போகிறேன், நல்லா இப்போ கேட்கணும். இதனுடைய விளைவு அவன் யுத்தம் பண்ணினதினால, எது ஆவியில் அவன் தன்னை உலுக்கி அவனுக்குள்ளே இருந்த கட்டை அவன் அழுத்தபடினால என்ன நடந்தது தெரியுமா? 20 வருஷங்கள் ஆயிற்று. அங்காள பக்கத்தில் யாக்கோபுவை அவனுடைய மாமனாரே ஏமாற்றி போட்டார். நீ மனுஷன் எதை விதைக்கிறானோ இருக்கணும். ராகேலை நேசித்தான், லேயாளை கொண்டாந்து அப்பா கொடுத்தார் கல்யாணம் கட்டி. எனக்கு நம்ம பிரச்சனை என்னண்டா, லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறான் பாருங்க. விளங்கிட்டா? ஹலோ கேளுங்க. யாக்கோபு போய் லாபாண்ட மகள் ராகேல லவ் பண்ணிட்டான். கிணத்தடியிலேருந்து கதைக்கிறாங்க, மரத்தடியிலேருந்து கதைக்கிறாங்க. அப்போ எல்லாம் ஃபோனெல்லாம் இல்லை, கத்தரி சோத்திரம். பண்ணையிலேருந்து கதைக்கிறாங்க, குசினிக்கு பின்னாலேருந்து கதைக்கிறாங்க. கதைச்சி சிலாக்கள் வீட்டை விட்டு வெளியே போய் இருந்து கதைப்பான். லவ் கயச்சி லாபான்ட்ட போய் சொல்லிட்டான் அப்பன்ட்ட, நான் இவரை தான் கல்யாணம் கட்ட போகிறேன். யாக்கோபு தான் போய் சொன்னான், அவங்களோட மகளில் எனக்கு ஒரு லவ் வந்துட்டு. யாரு? ராகேல். ஓ இப்போ என்ன இப்போ கட்டித்தாங்களே, நோ ப்ராப்ளம். உனக்கு வயசு தானே, கல்யாணம் கட்டுற வயசு தானே, கட்டு. அப்போ ஆனால் என்னண்டா தம்பி, அந்த பழைய காலத்தில் எல்லாம் பொம்பளைகள் ஆம்பளைகளுக்கு சீதனம் கொடுக்குறல்ல, ஆம்பளைகள் தான் பொம்பளைகளுக்கு சீதனம் கொடுக்குற. சரியா? தம்பி நீ சீதனம் தரணுமாண்டா யாக்கோபை பார்த்து. லாபான் மாமன்காரன். என்ன 7 வருஷம் எனக்கு வேலை செய்யணும், சம்பளம் எல்லாம் எனக்கு தான். 7 வருஷமா சிம்பிளாக வேலை செஞ்சுட்டு போயிடுவேன். ஓகே பா கல்யாணம் டுப்பி பிப்பி பிப்பி டும் 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 டும். அங்கே லாபான் போயிட்டு சொன்னா ராகேல்கிட்ட, டேய் அடியை, அக்காக்காரி இருக்கக்குள்ளே நீ எப்படி கல்யாணம் கட்டுவா? வாயை கப்சிப்புன்னு மூடிடணும். விளையுண்டா? உனக்கெல்லாம் இப்போ கல்யாணம் இல்லை, உங்கள் கொக்காக்கு தான் கல்யாணம். நான் இப்போ சின்ன ஒரு விளையாட்டு ஒன்று இன்றைக்கி இரவைக்கு காட்ட போகிறேன். சரியா? நீ வாயை திறந்தா கொன்றுவோம் நான் பாரு. சரியாப்பா? அதை அழுது கொண்டிருக்கிற வீடுகளை இந்த மெசேஜ் அடிச்சும் கண்டுபிடிக்கலாதே. ராயல் என்ன சேர்த்த விட காடலை வழியில் காடலை. அம்மா வீட்டு என்னோட வரப்போறாள்ன்றதால் அழுகிறாள போல இருக்கு. இரவு வந்துச்சா, கல்யாணம் பீப்பி டுண்டு முடிஞ்சிச்சா, தம்பியர் இரவெல்லாம் ஹனிமூன் முடிச்சாரா, காலம்பள கண்ணை விழிச்சு பார்த்தா யார் இருந்தது பக்கத்தில்? அக்காக்காரி லேயாள். அடியை அவக்கு வாக்கு இப்படி, நீ எப்படி இங்கே வந்த, நீ எப்போ இங்கே பூந்த? நீ அவள் சொன்னா, நான் இங்கே பூரல்ல, நீங்கள் என்னதான் கல்யாணம் கட்டிங்க? இந்த பாருங்க தாடி, அடப்பாவி. உங்க தெரியும் தானே, முள்ளுதான் மூடுதுன்னா அந்த கண் மட்டும்தான் தெரியும். அது நினைக்கிறேன் அவள் கண்ணை மூடிட்டு இருந்திருப்பாள். அப்பன்னு சொல்லியிருப்பான், டேய் கண்ணை திறந்து விட்டுருவாத, அப்புறம் திறந்து அவன் கண்டுபிடிச்சிருவான் நீ யாருண்டு. ஆகவே கண்ணையே மூடிட்டு இருந்தாள். அவள் கண்ணையே மூடிட்டு இருந்துட்டாள்.
எனக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, நீ இவ்வளவு லவ் பண்ணுறியே, கிணத்தடியிலேருந்து கதைக்கிறா, நீ குசினி அடியிலேருந்து கதைக்கிறா, வீட்டுக்கு பின்னால் போய் கதைக்கிறா, ரோட்டு தெருவிலேருந்து கதைக்கிறா, அதை எப்படி இவ்வளவு லவ் பண்ணிட்டு கல்யாணம் முடிக்கிற நேரம் என்னொருத்தி பக்கத்தில் இருந்ததை உன்னால் கண்டுபிடிக்க முடியல? வழங்குதா? என்ன கல்யாணம் முடிக்க போறா, ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில் தன் தகப்பன் மூலமாக வந்ததினால எவராலும் அவனை முந்தி போக முடியல. கடைசியாக 20 வருஷம், நான் சொல்கிறத கேளுங்க, 20 வருஷம், 14 வருஷம் உழைச்சதெல்லாம் மாமாக்கு போயிட்டு, இப்போ 6 வருஷம் இவர் தனக்காக உழைக்கிறார். இந்த 6 வருஷத்தில் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆடுகளா, மாட்டு மந்தையா, கழுதைகளா, ஒட்டகங்களா, வேலைக்காரரா, கடைசியாக ஒரு நாள் தீர்மானிக்கிறான். கர்த்தர் சொன்னார், தம்பி நீ இங்கே இருந்தது போதும், வீட்டுக்கு திரும்பிப்போ. ஒரு நாள் திரும்பி போனான். இப்போ போகிற நேரம்தான் பிரச்சனை வந்துட்டு. என்ன பிரச்சனை? அண்ணாவுக்கு எப்படி இப்போ நான் முகம் கொடுக்குறேன்? ஏன்னா இந்த 20 வருஷம் ஏசா யாக்கோபோட பேசினதும் இல்லை, அவனை பார்த்ததும் இல்லை. அதே போல் யாக்கோபும் தன் ஏமாத்தின அண்ணனோட பேசவும் இல்லை, அவனை கண்டதும் கிடையாது, அங்கால பக்கம் போனதும் கிடையாது. இப்போ மாமாவோடு இருக்கலாது. இப்போ தம்பியர் வீட்டுக்கு திரும்புகிறார். எப்படி திரும்புகிறார்? மிகுந்த ஆசீர்வாதத்தோடு திரும்புகிறார். நல்லா கேட்கணும். இப்போ தான் கவனிக்க வேண்டும். நீங்கள் இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்கு நான் வருகிறேன். யுத்தம் பண்ணுவதின் பிரதிபலன், நுகத்தை உன் கழுத்தில் இருந்து அசைத்து விடுவித்து கொள்ளுகிறதின் முக்கியத்தினுடைய பிரதிபலன் என்ன? மிகுந்த ஆசீர்வாதத்தோட வந்தா கடைசியா அண்ணன் 400 பேரோட வாரான். ஏசா 400 பேரோட வருகிறான் என்று கேள்விப்படுகிறான். அண்ணன் வந்தாலுண்டா என்னையும் கொண்டு, என் மனைவிகளை கொண்டு, என் பிள்ளைகளை கொண்டு, என் வேலைக்காரரை கொண்டு, என் சொத்தை எல்லாம் அவன் எடுத்துட்டு போயிடுவான். எனக்கு தெரியும் அவன் என் மேல எவ்வளவு கோபமா இருக்கிறான்னு தெரியும் என்று சொல்லி அவன் என்ன தெரியுமா செய்தான்? அந்த பரிவாளத்தை 2 பிரிக்கிறான். லேயாள் பிள்ளைகள் ஒரு சொத்து அரவாசி அங்காள பக்கம், அவன் நேசித்த ராகேல் அவனுடைய பிள்ளைகள் யோசேப்பு அதோட சொத்து மற்ற அரவாசிய மற்ற பக்கம் பிரிக்கிறான். 2 பிரிச்சா. ஏன் தெரியுமா? என் அண்ணன் வந்து இது மேலே விழுந்தா அது தப்பும், அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் மிஞ்சும் என்று சொல்லி அன்றைக்கு ராத்திரி தான் அவன் தனித்து போய் இருந்து ஆண்டவரோட யுத்தம் பண்ணினான். என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். அன்றைக்குத்தான் காரியங்கள் மாறுகிறது. இப்போ இவனுக்குள்ள மண்டையில் இன்னொரு காரியம் ஓடுது. என் அண்ணன் கோபத்தோட இருக்கிற அண்ணனுக்கு நான் என்ன செய்யலாம்? ஓகே, வேலைக்காரனை கூப்பிட்டுக்கிறார். வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்லுகிறா, ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு 2-3 பேரை கூப்பிட்டு சொன்னா, நீ முன்னுக்கு போய் சொல்லுங்க, தம்பி யாக்கோபு பின்னுக்கு வாரான்னு சொல்லி போய் சொல்லு. அடுத்த செட் வேலைக்காரனை பிடிச்சி அவங்கள முன்னுக்கு அனுப்பிட்டு அடுத்த கூட்ட வேலைக்காரனை எடுத்து சொல்கிறான். நான் சொல்கிறேன் எத்தனைண்டு, 1000, 10,000, 20,000 என்று சொல்லி ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் பவுஞ்சாக அவனுடைய வேலைக்காரனுக்கு கொடுத்து சொல்கிறாங்க, இது எல்லாம் எனக்கு முன்னால் நீங்கள் போய் அண்ணாக்கு கொடுங்க. இந்த ஆசீர்வாதத்தை கண்ட உடனே அண்ணாட மனசு இளகி போய் அவர் என்னை கொலை செய்யாதபடிக்கு அவருடைய மனதிலே ஒரு திருப்பம் வரும் என்று நினைத்து அவன் அனுப்பினான். ஓகேயா? இப்ப ஏசா 400 பேரோட வாரான். மறக்க வேண்டாம், அவன் ஒரு யுத்த வீரன். 400 பேர கையில பட்டயம், யுத்த வீரன் வாரான். முன்னால வந்தா வேலைக்காரன் ஒரு கூட்டம் வருது. நீங்க யாரா என்று கேட்டா, எங்கட ஏரியால நீங்க யாரா? ஐயா, நாங்க உங்களோட சகோதரன் யாக்கோபினுடைய வேலைக்காரன், எங்களை முந்தி அனுப்பி உங்கள்கிட்ட சொல்ல வாரானாம் பின்னுக்கு சொல்லி. அப்படியா? எங்க என் தம்பி அந்த வாரா ஐயா பின்னுக்கையா? அப்படியா?
சரி வா போம் என்று தொடர்ந்து இவர்கள் முன்னேறும் போது அடுத்த கூட்டம் வருகிறது. 10,000 ஒட்டகங்கள், 10,000 20,000 ஆடுகள், 10,000 மாடுகள் பவுஞ்சு போஞ்ச வருது. நீங்க யாரா, எங்கடா மேய்ச்சி கொண்டு போறீங்க? இல்லையா, உங்களோட தம்பி யாக்கோபு சொன்னா இது உங்களுக்கு கிஃப்டாம், இது உங்களுக்கு கிஃப்டாம், உங்களுக்கு இது கிஃப்டாம். யார் கொடுப்பா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்? அதுல என்ன நடந்தது தெரியுமா? கடைசியா யாக்கோபு ஏசா முகத்துக்கு முகம் சந்திக்கிறார்கள். என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? ஏசா என்ன சொல்லி இருப்பான்? இதைத்தான் நான் சொல்லி நான் முடிக்க போறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 13 21 வசனம் வரையில் நீங்கள் வாசிக்கலாம். நான் சொன்ன காரியங்கள் உண்டு. 200 வெள்ளாடுகள், 20 வெள்ளாட்டு கடாக்கள், 200 செம்மறி ஆடுகள், 20 ஆட்டுக்கடாக்கள், பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்கள், 40 கடாரிகள், 10 காளைகள், 20 கோழிகை கழுதைகள், 10 கழுதை குட்டிகள் வேலைக்காரர் கையில் இவன் கொடுத்து அனுப்பினான். இப்போ 21ஆம் வசனம், அந்தப்படியே வெகுமதி அவனுக்கு முன்பதாக போயிற்று. இப்போ 33ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்துக்கு வந்து பாருங்க. ஏசா யாக்கோபு சந்திக்கிறார்கள். என்ன நடக்கிறது? தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரனை கிட்டச் சேர்ந்தான். யாரு? யாக்கோபு. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். 20 வருஷத்துக்கு பிறகு சிச்சுவேஷன் மாறிட்டு. இப்போ நான் நீங்கள் கவனிக்க வேண்டியது இதுதான். 8ஆம் வசனம் 33ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 8ஆம் வசனம். ஏசா தன் சகோதரன் யாக்கோபு இவ்வளவு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்க அதை அவன் ஏற்றுக்கொண்டானா? இல்லை. ஏன்? 8ஆம் வசனம். அப்பொழுது ஏசா, எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு? எனக்கு என்னத்துக்குடா இந்த மந்தை? தம்பிட்ட கேட்குறேன், அப்பா ஏன்ப்பா எனக்கு இவ்வளவு ஆடுகள் மாடுகள் எனக்கு என்னத்துக்கு? அவர் சொல்லுகிறத கேளுங்க. என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் கொடுத்தேன். நீ தான் என்ன கொல்லக்கூடாதே, இதெல்லாம் கண்டுட்டு என் மேல மனதுருக வேணுமே, இரக்கம் காட்டணுமே, அதுக்குத்தான் இதை அனுப்பினேன் என்று சொன்ன போது 9ஆம் வசனம். அதற்கு ஏசா, என் சகோதரனே, நல்ல கேளுங்க, நீ ஒருவேளை என்ற சேஷ்ட புத்திர பாகத்தை வஞ்சித்து ஏமாற்றி நீ எடுத்திருக்கலாம். நீ என் அப்பாவை ஏமாற்றி அம்மாவோட கூட்டு போட்டு எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றிருக்கலாம். கொஞ்ச காலம் நான் கோபமாக இருந்தது உண்மைதான். ஆனால் நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். எனக்கும் என் அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அது என்னண்டா, நான் இனிமேலும் எனக்கு நடந்த தீமையிலே நான் வாழ்வதில்லை. நான் இழந்து போன இழப்பையே யோசித்து கொண்டு, நஷ்டத்தையே யோசித்து கொண்டு என்னுடைய தோல்வியிலே நான் வாழப்போவது இல்லை. நடந்தது எல்லாம் நடந்து முடிந்தது. நான் என் கழுத்தில் இருக்கிற உன்னுடைய நுகத்தை நான் உதறினேன். நான் ஆவியிலே எழும்பினேன். நான் ஆவியிலே யுத்தம் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையை நான் நினைத்தேன். என் வாழ்க்கையில் சில திட்டங்களை நான் தீர்த்தேன். யார் என்ன சொல்லிட்டு போகட்டும், சூழ்நிலை எப்படியாயும் எனக்கு எதிராக இருக்கட்டும், எத்தனை கூட்டம் எனக்கு விரோதமாக எழும்பட்டும், நான் எழும்புவேன். இவைகள் என்னை இனிமேல் தொட முடியாதபடி நான் உயர எழும்புவேன். அப்பொழுது அவன் சொன்னான், என் சகோதரனே,
எனக்கு போதுமான அளவுக்கு நீ தந்ததை பார்க்கிலும் கூட ஆடு எனக்கு இருக்குடா, கூட ஒட்டகை எனக்கு இருக்குடா, கூட வேலைக்கார எனக்கு இருக்கிறாங்கடா. பார்க்கலையா அந்த 400 பேர்? அப்படி மிச்சம் எவ்வளோ பேர் இருப்பான்னு யோசிச்சு பாரு. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒடுங்கி போகல. நீ என்னை ஏமாற்றி என்ற ஆசீர்வாதத்தை பெற்றதினால அந்த துக்கத்தில் நான் என் வாழ்க்கையை நான் முடிக்கல. நான் ஏசாடா, நான் ஏசா. யுத்தம் பண்ண பழகினவன். என் கையில் பட்டைங்க இருக்கு. சூழ்நிலை என்னை முடக்க முடியாது. மனிதர்கள் என்னை அடிக்க ஒடுக்க முடியாது. எனக்கென்று ஒரு ஓட்டம் உண்டு, எனக்கென்று ஒரு வாழ்க்கை உண்டு. நான் ஓடுவேன், வாழ்க்கையை நான் வாழுவேன், நான் சிறப்பாக இருப்பேன் என்று எனக்குள்ள நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். நான் பிரயாசப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டேன். எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான எந்த ஒரு எண்ணமும் என்னை ஆளுகை செய்ய நான் விடவில்லை. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் யார் என்று நான் அறிவேன். யோபு சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கொடுத்தவருக்கு எடுக்கவும் தெரியும், எடுத்தவருக்கு ரெட்டிப்பா திருப்பி கொடுக்கவும் தெரியும் என்பதை அவன் அறிந்திருந்தான். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். சூழ்நிலை அவனை மேற்கொள்ள விடல. யார்தான் ஏமாற்றியிருந்தாலும் அது அந்த காரியங்கள் அவனை முடக்க விடல. அருமையான சீயோனே, இதைத்தான் கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேருக்கு இது விளங்கிட்டு? அவன் சொன்னான், தம்பி, உண்ட ஆசீர்வாதத்தை நம்பி நான் வாழல, உண்ட பொருளை நம்பி நான் வாழல, என்னுடைய என்ற தெய்வம் இருக்கிறார் தான். ஹல்லேலூயா. என்னுடைய என்ற கர்த்தர் இருக்கிறார் தான். அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் என்னை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார். எனக்கு தேவையில்லை தம்பி, நான் உன்னோட எனக்கு கோபம் கிடையாது. அதெல்லாம் முடிஞ்ச காரியம். எல்லாமா நடந்து 30 வருஷம் ஆயிட்டு. நீ உண்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டிரு. என்னால் வேண்ட உதவி நான் உனக்கு செய்வேன். நான் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு நான் போயிடுவேன். ஏசா நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். சபையார் எழுந்து நில்லுங்கள். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லை. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லை. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. பிரியமானவர்களே, கொஞ்சம் நில்லுங்க. இவ்வளோ நேரம் எடுக்க நான் விரும்பல. ஆனால் நான் பேச வேண்டியதை நான் பேசித்தான் ஆகணும். கர்த்தருடைய உள்ளத்தில் வைத்த செய்தியை உங்கள் மத்தியில் வைக்கத்தான் வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு இன்றைக்கு செய்தி வழங்கிட்டு கையை உயர்த்தி காட்டுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் கர்த்தர் உங்களோட பேச இருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, என் கழுத்தில் இருக்கிற நுகங்களை நான் முறிக்கத்தக்கதாக யுத்தம் பண்ணுகிற ஆவியை எனக்கு தாரும். ஜெபத்தில் யுத்தம் பண்ணுகிறவர்கள்,
உபவாசத்திலே யுத்தம் பண்ணுகிறவர்கள், அறிக்கையிலே யுத்தம் பண்ணுகிறவர்கள், வார்த்தையிலே யுத்தம் பண்ணுகிறவர்கள். நான் மாறணும், நான் வாழ்ந்து காட்டணும் அப்படி சொல்றாக்கள். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்றாக்கள். முன்னுக்கு வாங்க. நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல. இழந்து போன கோடாரி ஒரு மரக்குப்பினால மிதக்க பண்ண கர்த்தரால் முடியும். உலகமே பார்த்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னாலும் உலகம் சொல்லுவது கடைசி முடிவு அல்ல. ஆண்டவராகிய இயேசு சொல்லுவதுதான் கடைசி முடிவு. ஓ, நான் என்று சொல்ல எனக்கென்றும் இல்லை, திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதி இல்லாமல் இருந்த என்னையும் உயர்த்தினதும் உள்ள கிருபைதானே. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. இல்லாம உயரத்திலே இருந்து பணி இறங்கும் என்றால் தேவ கிருபையும் வாழ்க்கையில இறங்கும். அந்த கிருபை தான் வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வருது. உங்க கிருபை வேண்டுமே. ஜெபிக்க தொடங்குறீங்களா? ஜெபிக்க தொடங்குங்க. எல்லாமே கிருபையே, கிருபை பெருகட்டுமே. குடும்பங்கள் மேலாய் கிருபை பெருகட்டும் அப்பா. நுகங்களை முறிக்கத்தக்கதாக let them become restless to break every yoke from their neck, Lord Jesus. Hallelujah. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவருடன் கூட இன்றும் எப்பொழுதும் கூடவே இருப்பதாக. சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். வந்ததுக்கு நன்றி. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே தங்கி இருக்கிறது. கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட வருகிறது. கர்த்தர் மேன்மையானதை செய்து முடிப்பார். God bless you and God bless you. பிரியமானவர்களே, எமது ஆராதனையுடன் இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கூறிக்கொள்ளுகிறோம். இந்த ஆராதனை உங்கள் ஆத்துமாவுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.